ஹலோ! இன்றைக்கி நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் ரொம்ப டேஸ்டியாக மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் 10 to 15 போல் சின்ன வெங்காயம் அண்ட் 2 பெரிய வெங்காயம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணால் தான் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக வருங்க. அதனால் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 10 to 15 பல்லு போல் பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன சைஸ் பட்டை 2 ஏலக்காய் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே பச்சை வாசனை அடிக்குங்க. ஸோ அதனால் நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இது வதங்குறதுக்குள்ளே நம்ம டொமேட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம அதே மிக்சர் ஜாரில் 2 தக்காளி, 2 கை போல் கொத்தமல்லி இலைகள் உள்ளே சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்மளோட டொமேட்டோ பேஸ்ட் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்குங்க. அடுத்து நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அது இல்லைனா நீங்கள் ஜீரக பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் உப்பு அண்ட் 1 ஸ்பூன் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சுகர் வந்துட்டு ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைனா வேணாம். இந்த மசாலா பவுடர்ஸ்க்கான வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுற பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளோட மஷ்ரூம்ஸை உள்ளே இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 1 கிளாஸ் வாட்டர் உள்ளே சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நம்ம லிட் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு செமி கிரேவியாக ஃபார்ம் ஆயாச்சு. அவ்வளோதாங்க. இந்த கன்சிஸ்டன்சி ஓகேனா நம்ம இதிலே ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மணமணக்கும் மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மஷ்ரூம் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.